ஹாய் வெல்கம் டு நீங்கள் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இது கிரேசியான ஃபன்னியான நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபாரினில் நடந்தே கிடையாது, நம்ம வந்து இந்தியாவில் நடந்த விஷயங்கள். ஸோ இந்தியாவிலையும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதாவது சுடுகாட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட், எலிகளுக்கே தனியாக உருவாக்கப்பட்ட கோயில்கள், அப்புறம் கதவே இல்லாத ஒரு ஊர், இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டான நிகழ்ச்சிகள் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற வீடியோக்களை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வீடியோக்களை போகலாம். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா புன்சாரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் வீடு இருக்குது, ஆனால் வீட்டில் கதவே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. நம்ம ஊரில் நம்ம வீட்டில் கதவு இருக்குது, நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோன்னா வந்து வெளியே கிளம்பிட்டு டோரை வந்து பூட்டிட்டு டபுள் செக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து திருடர்கள் அதிகமாக இருக்குங்க, திருட்டு பயம் அதிகமாக இருக்குது. இதில் 350 வருஷமாக கதவே இல்லாமல் இருக்குது. இது கேட்குறதுக்கு ரொம்ப வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இது இன்றைய வந்து ஒரு மர்மமான விஷயமாகவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ணி மாதா டெம்பிள். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் உள்ளே போனதுக்கப்புறமாட்டு தரையை பார்க்குறது காட்டிலும் எலிகள் தான் அதிகமாக இருக்கும். அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து எலிகள் வந்து நிறைந்த கோயில் அது காணப்படுது. ஏன்னா இருக்கிற அம்மன் பார்த்திங்கன்னா கர்ணி மாதா. ஸோ கர்ணி மாதாவே வந்து எலிகள் வடிவத்தில் வந்து இந்த கோயிலில் இருக்கிறத வந்து கருதப்படுது. கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ராகும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கையில் காலெல்லாம் பார்த்திங்கன்னா எலிகள் பெருச்சாலிகள்லாம் ஏறி அப்படியே விளையாண்டு புகுந்து போகும். நம்ம அதையும் தாண்டி தான் போகணும். எலிகளை மிச்சம் வந்து டேமேஜ் பண்ணிட்டோம்னா வெள்ளி மற்றும் தங்கத்திலான சின்ன சின்ன சிலைகள் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை வாங்கி என்ன பண்ணணும்னா வந்து மிதிச்ச எலிக்கு வந்து நம்ம வந்து பதிலாக வந்து சப்மிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பிராய்ச்சித்த மாதிரி. சப்போஸ் நம்ம வந்து அதை சப்மிட் பண்ணாமல் விட்டோம்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் பிற்காலத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஊர் ஐதீகமாக வந்து கருதப்படுது. இதுவும் இன்றைய வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் இந்தியாவில் பார்க்க. சன்னப்பட்டினா அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இங்கே வந்து டாக் டெம்பிள் இருக்குது. இப்படி ஒரு சின்ன கதையை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி ஸ்ட்ரீட் நாய் டாக் இருக்கோ அதே போல் அங்கேயும் வந்து ஸ்ட்ரீட் டாக் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் டாக் என்னாச்சுன்னா வந்து தெருநாய் வந்து இறந்து போகுது. ஒரு 2 நாய் இறந்து போகுது. இறந்துக்கு அப்புறமாட்டு வந்து அந்த சரி நம்ம வந்து சாதாரணமாக பார்க்குற மாதிரி அந்த நாய்களையும் பார்த்துட்டு அவங்க வந்து இறந்து போகுது அப்படின்னு சொல்லி கடந்து போயிருந்தாங்க. கடந்து போனதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா வந்து அந்த 2 நாய்களும் வந்து அந்த ஊரில் இருக்கிற பணக்காரங்களுடைய கனவுல வந்துட்டு இந்த மாதிரியே எனக்கு வந்து நீங்கள் வந்து கோயில் கட்டி வழிபடுங்க, உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுது. சொன்னோன்னே என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க அந்த பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாக்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க. ஒரு பெரிய கோயில் கட்டி அந்த டாக்கோடைய 2 சிலையும் வந்து கோயிலில் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றும் பார்த்திங்கன்னா அந்த டாக்கையும் வந்து கடவுளாக மதித்து நிறைய பேர் வந்து வணங்கி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து இந்தியாவில் பார்க்கப்படுது. அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக வந்து கருதப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் வில்லேஜ். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஒரு சிறிய கிராமத்தில் காணப்படுது. இதில் வந்து ஸ்ட்ரீட் டாக் தெருநாய்க்கெல்லாம் வந்து நம்மளாம் கிராஸ் பண்ணி போதோ அந்த மாதிரி அந்த ஊரில் பாம்பு, விஷம் உள்ள பாம்பு, விஷம் இல்லாத பாம்பு, எல்லா பாம்பும் இருக்குது. ராஜநாகம், கோப்ரா வகையை சேர்ந்த நிறைய பாம்புகள் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா வந்து ஸ்கூலில் அதுக்கு பிறகு வீட்டில் எல்லாமே சர்வசாதாரணமாக வந்து காலில் மேலெலாம் ஏறி விளையாடும் அந்தளவுக்கு இருக்குது. சில ஸ்கூலில் வந்து ஸ்னேக்ஸ் வந்து போகுது. அதை என்ன பண்ணுதுன்னா வந்து சின்ன பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி நீ உள்ளே வராத வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அந்த ஸ்னேக்கை வெளியே தூக்கி போடுறாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த பாம்போட வந்து அவங்க வந்து ஒன்றி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கருதப்படுது. ஆனால் உண்மை. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான நிகழ்ச்சியில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த ஊர் போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ லக்கி ரெஸ்டாரண்ட் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் வந்து இந்த நியூ லக்கி ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா சுடுகாட்டில் இருக்குது. ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக சுடுகாட்டுக்கு போவோம். அந்த சுடுகாட்டில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம வந்து பார்த்து சாப்பிட்டு நம்ம வந்தால் நம்ம வாழ்வில் வந்து மோச்சம் கிடைக்கிதா வந்து அந்த ஊர் மக்களால் கருதப்படுது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து தூங்கிட்டு இருப்பார், அவருக்கு ஹாய் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இருந்துக்கிட்டே இறந்து போனவங்கள பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன கிரில் மாதிரி முட்டளவுக்கு போட்டு வச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு பிரமிப்பான விஷயமாகவும் இருந்து பார்க்கப்படுது. லேக் அப்படிங்கிற லேக் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இருக்குது. வேர்ல்டுலேயே இதை வந்து பிக்கஸ்ட் ஃப்ளோட்டிங் லேக் அப்படின்னு கருதப்படுது. இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா 425 வகையான அனிமல்ஸும் ஒரு 100க்கும் மேற்பட்ட பேட்ஸ் வகைகளும் காணப்படுது. வகைகள்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு வகைகளே வந்து 100s 200s கவுண்டிங் வந்து நம்பர்ஸ் இருக்கிற மாதிரியா நிறைய பேட்ஸ் இருக்கும். இது வந்து 100s அப்படின்னா வந்து 100 and 100s அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய. ஸோ அதே மாதிரி 426 அனிமல்ஸ் சொன்னேன். அதுவும் வந்து இன்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்கே சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து நிறைய அளவு விலங்குகளும் பறவைகளும் இந்த ஒரே இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்கணுன்னா நீங்கள் மணிப்பூரில் போய் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாபா மந்திர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் இருக்குது. ஸோ சிக்கிமில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ராணுவத்தில் ஒர்க் பண்ணுறாரு. ராணுவத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து மலையில் ஏறும்போது அவர் வந்து இறந்துருந்தார். இறந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து அவர் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணுறதுக்கு பிறகு அவர் என்ன ஆகுதாருன்னா ஃப்ரெண்ட்ஸுடைய கனவுல தோன்றி இந்த மாதிரி எனக்கும் வந்து கோயில் கட்டி வழிபடுங்க, உங்களை நான் நல்லா பாதுகாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவருக்கு வந்து சிலையை வச்சு அவரை வந்து ஒரு தெய்வம் வழிபடுறாங்க. இது வந்து இந்தியன் ஆர்மியும் இது வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு நல்லா செஞ்சு தான் வந்து அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாகவும் அதிசயமான விஷயமாகவும் இந்தியாவில் பார்க்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா புல்லட் பாப்பா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. அதாவது ஓம் பன்னா அப்படின்னு ஒருத்தர் புல்லட்டில் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. கொண்டு போய் வந்து அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமாட்டு
அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல உள்ள பைக்கை, அவருடைய புல்லட் பைக்கை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விடுறாங்க. திரும்ப பார்த்திங்கன்னா மறுநாளும் அவர் எங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாரோ அதே இடத்துல இந்த புல்லட் பைக் போய் நிற்குது. திரும்பியும் ஸ்டேஷன் கூட்டு போகிறாங்க. திரும்பியும் அங்கே நிற்குது. அது வந்து அவர் வந்து கடவுளாக வரார் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துலையே வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் தான் இருக்குது. இன்றளவும் வந்து இந்த ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகிறவங்க சரி நம்ம போகிறது வந்து பாதுகாப்பாக போகணும், பயணம் செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த புல்லட் பாப்பாவை இன்றளவும் வந்து அவங்க வந்து கும்பிட்டு தான் போகிறாங்க. புல்லட் பாப்பாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புல்லட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் ஒரு அதிசயமான விஷயமாகவும் இந்தியாவில் வந்து கருதப்படுது. இது பார்த்திங்கன்னா வீரபத்ரா டெம்பிள் லேபக்ஷி அப்படிங்கிற இடத்துல ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து பில்லர்கள் நிறைஞ்ச ஒரு கோயிலாக இருக்குது. இங்கே வந்து நிறைய பில்லர்கள் இருக்குது, ஒரு 70க்கு மேற்பட்ட பில்லர்கள் இருக்குது. இல்லை என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஆர்கிடெக்சருக்கு பேர் சுற்று வகையில் தான் வந்து இந்த ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க இந்த கோயில். அதில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்க தூண்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதில் ஒரு தூண் மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரை டச் பண்ணாமல் ஒரு 2 பேப்பரை விட்டுட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம், அந்தளவுக்கு கேப் இருக்குது. இது எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் பில்லருடைய நோக்கம் என்னென்னா ஒரு ரூஃபையும் ஒரு ஃப்ளோரையும் இணைக்க தான் பில்லருடைய நோக்கம். ஆனால் இந்த பில்லர் மட்டும் விதிவிலக்காக இருக்குது. இதுக்கு எதுக்கு அப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இதுவும் வந்து இன்றளவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக வந்து இந்தியாவில் பார்க்க. அடுத்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் குல்தாரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நான் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு 1500 பிராமின்ஸ் குடும்பங்கள் வாழ்ந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு 500 ஆண்டு காலமாக வாழ்ந்துருக்கிறாங்க. திடீர்னாப்புல ஒரு நாள் இரவில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இரவு ஆகி மறுநாள் விடிஞ்ச போய் பார்த்திங்கன்னா வந்து யாருமே இல்லை. ஸோ அவங்க எங்கே போனாங்க, இப்படி மறைஞ்சாங்க அப்படின்னு அந்த விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியல. அது இன்னும் வந்து ஒரு புதிராகவும் ஒரு மர்மமாகவும் வந்து அந்த கிராமத்தில் பொறுத்தளவு இன்னும் காணப்படுது. கேரள மாநிலத்தில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கோடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம், எல்லாருமே ட்வின்ஸு. யாரை பார்த்திங்கனாலும் ட்வின்ஸ் தான். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 200 அல்லது ஒரு 300 பேத்துக்கு மேலே ட்வின்ஸாகவே இருப்பாங்க. எதுக்கு எப்படி அந்த ஊரில் பிறக்கிறவங்களாம் ட்வின்ஸாக பிறக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஊரில் உள்ள லேடிஸ் வந்து உள்ளூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி தான், இல்லைனா வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி தான், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ட்வின்ஸாகவே பிறகுது. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒரு ஆறு ஓடுது. ஊரில் உள்ள ஆற்று தண்ணியில் உள்ள கெமிக்கல்னால இந்த மாதிரி எல்லாருமே ட்வின்ஸாக பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியல. சிலர் வந்து பிரசவத்தில் 3 குழந்தைகளும் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 3 குழந்தைகளும் பிறந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியும் சொல்லப்படுது. இது எதுக்கு அப்படிங்கிறது வந்து இன்றளவு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக வந்து இந்தியாவில் பார்க்கப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா லடாக் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கோங்கா பாஸ் அது வந்து அப்படி ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா வந்து அது வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து இடையில வந்து பார்டரில் அமைஞ்சிருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மியும் வந்து பேட்ரோல் போக மாட்டாங்க, சைனீஸ் ஆர்மியும் பேட்ரோல் போக மாட்டாங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முறையாகவே இருக்குது. ஏன்னா வந்து அந்த UIF அப்படிம்பாங்க, அதாவது அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஸோ அது என்னென்னா வந்து பறக்கும் தட்டுகள் சொல்கிறாங்க, ஏலியன்ஸ். ஸோ ஏலியன்ஸ் தான் அங்கே வராங்க, வரதாக கருதப்படுது. அது இல்லாமல் சில ரோபோட்ஸ்களும் போகுது. ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துல யாரும் போகிறது கிடையாது. இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைய இந்தியாவில் ஒரு ஆச்சரியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரூஃப்கண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் இருக்குது. ஸோ அந்த ஐஸ் என்ன ஆகுதுன்னா வெயில் காலத்தில் வந்து என்ன எல்லாம் உருகி குளமாக மாறிடுது. சரி குளமாக மாறட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த குளத்தில் எலும்புக்கூடு இருக்குது. என்னப்பா எலும்புக்கூடு இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் அது உண்மை. அந்த எலும்புக்கூடை எடுத்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆய்வு பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த எலும்புக்கூடாக இருந்தவங்க வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அது எதுக்கு என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு கதை வந்து ஒன்று உலாவுது. இந்த பாப்புலர் கிங் ஜஸ்தவால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு அரசர் மாதிரி மனைவி வந்து கர்ப்பமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க மனைவியும் கூட்டுக்கிட்டு 100 பேரோட வந்து அவர் வந்து எங்கே போகிறாருன்னா வந்து நந்தாதேவி யாத்திரைக்கு போயிருக்கிறார். ஒரு புயல் கிளம்பியிருக்கு. அந்த புயலில் எல்லாருமே சிக்கி மாட்டியிருக்காங்க, அப்படியே அவங்க இறந்துருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய எலும்புக்கூடுகள் தான் அது அப்படின்னு சொல்லி கருதப்படுது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது இன்னும் வரையும் வந்து மர்மமான முறையாகவே இருந்து காணப்படுது இந்தியாவில். அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் ஜடிங்கா அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய பிளேஸு, நல்ல டூரிஸ்ட்லாம் வருவாங்க. ஆனால் இங்கே ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் பார்த்திங்கன்னா பறவை இனங்கள் வந்து செத்து மடிஞ்சு விழுது. எதுக்கு விழுதுன்னு தெரியல. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது இது வந்து ஏதோ வந்து ஒரு அமானுஷம் இருக்கிறனால வந்து பறவைகள்லாம் கீழே விழுந்து இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பனிமூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து பறவைகள் வந்து பறக்கும்போது கண்ணு தெரியாமல் இருக்கனால வந்து எதுலையா போய் மோதி இறந்து போயிருது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறபடி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து அங்கே மோதி விழுந்து பறவைகள் விழுந்து சாவதுக்கு ஒரு கட்டிடமோ இல்லாட்டா மரமோ எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஓப்பன் ஏரியா தான். அது எதுக்கு அந்த பறவை இனங்கள் வந்து மடிஞ்சு செத்து விழுது அப்படிங்கிறது தெரியல. அதுவும் வந்து இன்றளவு வந்து ஒரு ஆச்சரியமான மர்மமான செய்தியாக வந்து இந்தியாவில் பார்க்கப்படுது. கர்நாடகா மாநிலத்தில் வந்து விட்டாலா அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நான் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சருக்கு வந்து உதாரணமான ஒரு கோயில். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அந்த சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு 56 வகையான மியூசிக்கல் பில்லர்ஸ் இருக்குது.
மியூசிக்கல் பில்லர்ஸ்னால் வந்து நம்ம தட்டினோன்னு என்னாச்சுன்னா வந்து சவுண்ட் வரும். அதாவது வெள்ளைக்காரங்க இருந்திருக்காங்க, பிரிட்டிஷார் இருக்கும்போது அந்த தூணில் வந்து அப்பமே இருந்திருக்கு. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து அதை அறுத்து பார்த்துருக்காங்க ரெண்டா, அது உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களாலையும் வந்து அது அந்த மியூசிக் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஸோ போனவங்களாம் அந்த தூணை தட்டி டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாரும் கோயில் தூணை வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே நம்மளுக்கு ஏதாவது சவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நினச்சோம்னா அந்த கோயிலில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அதை தட்ட சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கலாம். அதே வந்து மியூசிக்கல் வந்து அப்படி கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த மியூசிக் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு பங்கார் ஃபோர்ட் இதுவும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது. கிரேசியான நிறைய விஷயங்களில் நம்ம இந்தியாவில் உள்ளதை பார்த்தோம். இதே போல் இந்த கிரேசியான விஷயங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வேணுங்க பாலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.